இந்த பாடத்துல நாங்க ஆபரேட்டர்ஸ் சம்பந்தமாக படிக்க போறோம். ஆபரேட்டர்ஸ் என்றால் என்னன்னு பல்வேறு வகையான ஆபரேட்டர்ஸ் இருக்குது. முதலாவது எண்கணித வினைக்குறிகள், arithmetic ஆபரேட்டர்ஸ், ஒப்பீட்டு வினைக்குறி. ஒப்பீடு செய்து எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த ஆபரேட்டரை கண்டுபிடிக்கலாம். தருக்க வினைக்குறி, லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஆபரேட்டர்ஸ் வகையில 3 வகையான ஆபரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று arithmetic ஆபரேட்டர்ஸ், எண்கணித வினைக்குறிகள். ஒன்று எண்கணித வினைக்குறிகள். ரெண்டாவது நாம பார்க்கிறோம் ஒப்பீட்டு வினைக்குறி. ஒப்பீட்டு வினைக்குறி என்று இரண்டாவது ஆபரேட்டர் இருக்குது. அடுத்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், தர்க்க வினைக்குறி என்று 3 வகையான ஆபரேட்டர்ஸை எங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கு. அப்போ இந்த 3 வகையான ஆபரேட்டர்ஸ்ல நாங்கள் முதலாவது பார்க்க போறோம் என்னென்றால் arithmetic ஆபரேட்டர்ஸுக்கு அல்ஜிப்ரா ஆபரேட்டர்ஸ் என்றும் சொல்வோம். சரியா? அல்ஜிப்ரா ஆபரேட்டர்ஸ் சொல்வோம். நாங்கள் ஒப்பீட்டு வினைக்குறிக்கு நான் சொல்றது கம்பரிசன் ஆபரேட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அடுத்தது எங்களுக்கு தெரியும் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். இந்த 3 வகையான ஆபரேட்டர் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு அடுத்த பகுதிக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் போகலாம். ரைட், நாங்க முதலாவது பார்க்க போறோம் என்னென்றால் இந்த எண்கணித வினைக்குறிகள் என்ற சம்பந்தமாக பார்க்க போறோம். ரைட், இந்த எண்கணித வினைக்குறிகள்ல நாங்க சாதாரணமாக பயன்படுத்துற விடயங்களை தான் இங்க நாங்க பார்க்கிறோம். முதலாவது கூட்டலுக்கு நாங்க பயன்படுத்துறோம் பிளஸ் என்ற ஒரு அடையாளம், கழித்தலுக்கு பயன்படுத்துறோம் மைனஸ் என்ற ஒரு அடையாளம், பெருக்கலுக்கு பயன்படுத்துறது நாங்க ஸ்டார் அடையாளத்தை பயன்படுத்துறோம் பெருக்கலுக்கு, டிவிஷனுக்கு நாங்க ஒரு ஸ்லைஸ் ஃப்ரண்ட் ஸ்லைசர் பயன்படுத்துறோம். இதுல நாங்க எங்களுக்கு தெரியாத 2 விஷயம் இருக்குது. ஒன்று டிவ் என்றும் அடுத்தது மொட் என்னும் 2 இருக்குது. டிவ் மொட்ன்னு சொல்றது உதாரணமாக நாங்க ஒரு 20 என்ற ஒரு இலக்கத்தை நாங்க 6ஆல பிரிக்கிறோமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் 3 6 18. அவ பிரித்தால் எங்களுக்கு விட வருது 3 தான். அதுல விட வருது ஒரு முழு இலக்கமாக வருது 3. அப்ப 3 என்றது டிவ் ஆகும். 18க்கு பிறகு மீதமுள்ள இலக்கம் 2 வருது, 2 இலக்கம் மீதமுள்ள இலக்கம் வருது, அது மொட்டாகவும் வரும். அப்ப டிவ் என்றதும் மொட் என்றதும் எங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இயலும். மொட்ன்றது நாங்க குறிப்பிட்ட ஒரு இலக்கத்தை பிரித்தால், இன்னும் ஒரு இலக்கத்தால பிரித்தால் மீதமுள்ளதை நாங்க சொல்லுவோம் மொட்ன்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை இன்னும் ஒரு இலக்கத்தால பிரித்தால் எந்த இலக்க பெருமானம் வருகின்றதோ, முழு பெருமானம் வருகின்றதோ அந்த முழு பெருமானத்தை நாங்க சொல்வோம் டிவ்ன்னு சொல்லுவோம். இது ஆபரேட்டர்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இதை நாங்க எப்படி எங்களோட ப்ரோக்ராமிங்ல நாங்க செஞ்சு கொள்றது, இது எந்த வினைக்குறிகள் எப்படி நாங்க பயன்படுத்திக் கொள்றது என்று சம்பந்தமாக எங்களோட ப்ரோக்ராமிங் பயன்படுத்தி நாங்க இப்ப செஞ்சு பார்க்க போறோம். எங்களுக்கு தெரியும் நாங்க டர்போ பஸ்கல் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்களோட கணினியில நாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஆல்ட்டோட என்டர் பண்ணோடனே அதை நான் பெருசாக்குறோம், அந்த விண்டோவை பெருசாகி கொள்றோம். புதிய ஒரு ஃபைல் எடுத்துக்கொள்றோம். ஃபைல் பேத்து நியூ என்ற பேர் புதிய ஃபைல் எடுத்துக்கொள்றோம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் எங்களோட அந்த arithmetic ஆபரேட்டர்ஸ்ல நாங்கள் பயன்படுத்தின சய அந்த விடயங்களை நாங்கள் செஞ்சு பார்க்க போறோம். இது எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகிற என்றது. ப்ரோக்ராம் என்ற கட்டாயம் டைப் பண்ணணும். எட் என்ற பெயரை கொடுக்குறோம். இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டோம்.
ப்ரோக்ராமை எழுதிட்டோம். என்னென்றால் முதலாவது ப்ரோக்ராம் என்று டைப் பண்ணுறோம். ப்ரோக்ராமுக்கு பிறகு ப்ரோக்ராமில் நேமை நாங்கள் எழுதணும். ப்ரோக்ராமில் நேம் எடிங் என்று எழுதிக்கிறோம், அல்லது எட்ன்னு எழுதிக்கிறேன். அது பிறகு நான் என்ன செய்யணும் என்றால் 2 நம்பரை நான் கொடுக்க போகிறோம். நம்பர் 1 நம்பர் 2 ஒன்று 2 நம்பரை கொடுக்க போகிறோம். அந்த 2 நம்பரையும் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் டிஃபைன் பண்ணணும். இந்த நம்பர் ரெண்டும் என்ன என்றதை டிஃபைன் பண்ணணும். முதலாவது நாங்கள் டிஃபைன் பண்ணினோம் வார். இது ஒரு வேரியபிள். இந்த நம்பர் 1 நம்பர் 2 வேரியபிள். இப்போ நம்பர் 1 வேரியபிள் நம்பர் 1, அந்த நம்பர் 1 எப்படி இருக்கும் என்றால் இன்டிஜராக இருக்கும், முழு இலக்கமாக இருக்கும். நம்பர் 2 அதுவும் ஒரு வேரியபிள், அது ஒரு முழு இலக்கமாக இருக்கும். அப்போ நம்பர் 1 நம்பர் 2 ஒன்று 2 வேரியபிளை நாங்கள் டிஃபைன் பண்ணி அந்த 2 வேரியபிளையும் நாங்கள் இது முழு இலக்கம் என்றது கொடுத்துட்டோம். அது போகிற ப்ரோக்ராமிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ரைட் பண்ணுறோம். ரைட்னு போடுவோம் மேலும் ரைட் எல்என்னு போடுவோம் மேலும் ரெண்டும் கிட்டத்தட்ட உண்டு. ரைட் எல்என் போட்டால் அடுத்த லைனில் அது ரைட் ஆகும். ரைட் எல்என் போட்டிக்கிறோம். அதாவது ரைட் பண்ணுங்க என்னண்டு அந்த ரைட் எல்என்ல சப்மிட் ஆகும். என்ன சப்மிட் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர். உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்கள் என்ன செய்யுங்க சப்மிட் பண்ணுங்க என்று டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் என்றால் ரீட் எல்என். அப்போ ரீட் லைன் ரீட் பண்ணிக்கொள்ளும். கணனி என்ன செய்யும் ரீட் பண்ணிக்கொள்ளும். நம்பர் 1 அது ரீட் பண்ணிக்கொள்ளும். சரியா? திரும்ப 2வது லைன்ல நாங்கள் கொடுக்குறோம் ரைட் எல்என் சப்மிட் யுவர் செகண்ட் நம்பர். உங்களோட செகண்ட் நம்பரை கொடுங்க. ரீட் எல்என் கணனி என்ன செய்யும் ரீட் பண்ணிக்கொள்ளும். நம்பர் 2 ரீட் பண்ணிக்கொள்ளும். யூசர் நம்பர் 2 கொடுத்துறேன். அதுக்கு பிறகு அந்த நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்தாச்சு தானே. நம்பர் 1 நம்பர் 2 கூட்டி என்ன செய்யுங்க நாங்கள் டோட்டல் என்ற இடத்துல தாங்க என்று கொடுத்துக்கிறோம். ரைட் எல்என் டோட்டல் என்றது என்னண்டு அந்த டோட்டல் இன்வெர்டட் கமாக்குள்ள வாரது, கோட்டேஷனுக்குள்ள வாரது, சிங்கிள் கோட்டேஷனுக்குள்ள வாரது என்னன்னு சொல்லுவோம் டோட்டல் என்றது பிரிண்ட் ஆகும். கமாக்கு பிறகு நாங்கள் கொடுத்துக்கிறோம் நம் 1 நம் 2 என்றது சேர்த்து கொடுத்துக்கிறோம். அதாவது நம் 1 நம் 2 கூட்டி டோட்டலுக்கு பிறகு அது போடும். அதுக்கு பிறகு நாங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கிறோம் என்றால் எங்களோட ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் சரியாக பிள்ளையாண்டு பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கம்பைலுக்கு போயிட்டு கம்பைல் என்றதை கிளிக் பண்ணணும். கம்பைல் பண்ணோடனே இந்த ப்ரோக்ராம் கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் ரன் பண்ணுறோம். ரன் கொடுத்து ரன்னை பண்ணுறோம். ரன்னை பண்ண பிறகு சப்மிட் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு வந்தீங்க. சப்மிட் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ நான் என்ன செய்கிறேன் 55 கொடுக்குறேன். கொடுத்து நான் என்ன செய்கிறேன் என்டர் பண்ணுறேன். சப்மிட் யுவர் செகண்ட் நம்பர். இப்போ 2வது லைனில் வாரதை பார்க்குறதுக்கே நாங்கள் ஆரம்பத்தில் படித்ததில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே நாங்கள் ரைட் ஹேண்ட் போட்டால் ஃபர்ஸ்ட் லைன்லேயே தான் நாங்கள் 55 டைப் பண்ண வேண்டி வரும். இது 2வது லைனில் டைப் பண்ண வேண்டி வருது அடுத்த லைனில். அப்போ சப்மிட் யூர் செகண்ட் நம்பர். நாங்கள் செகண்ட் நம்பரையும் என்ன செய்கிறோம்னா 66 கொடுக்குறோம். 66 கொடுத்து நாங்கள் என்டர் பண்ண உடனே எங்களோட டர்போக்குள்ளே வரும். இப்போ என்ன செய்யணுமென்றால் நாங்கள் ஆல்ட்டோட F5 அடித்தோடனே திரும்ப அடுத்து ஆன்சரை பார்த்துக்கொள்றதுக்கு கேளும். டோட்டல் 121 என்று பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் என்றால் 2 இலக்கத்தையும் கூட்டினோம். 2 இலக்கத்தையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கூட்டினோம். இதே எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஃபர்ஸ்ட் நம்பர்லிருந்து செகண்ட் நம்பரை கழிக்கலாம். அப்போ நாங்கள் டிவிஷன் அதாவது சப்ஸ்ட்ராக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது எங்களுக்கு தெரியும் நம்பர் 1, செகண்ட் நம்பர் நம்பர் 2. நான் இதே ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரை செகண்ட் நம்பரையும் ரீடர்லேருந்து எடுத்துட்டோம். ரீடர் இதுக்கு நாங்கள் மாற்றுவோம். எடிங்ன்ட்டு தான் இருக்குது, அதுக்கு எங்களை மாற்றிக்கொள்ளலாம். ப்ரோக்ராம் நேமை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை நாங்கள் கழிச்சு எடுக்கிறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னால் சேஞ்ச் பண்ண வேண்டிய இடம் எது? நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை நாங்கள் என்ன செய்கிறோம் கழிக்கிறோம். நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2. நாங்கள் இங்கே போட்டுக்கிறோம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸில் பயன்படுத்தப்படுற மைனஸ் என்ற ஒரு ஆப்பரேட்டரை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல். ரன்னுக்கு போய்த்து ரன் பண்ணுறோம். ரைட். சப்மிட் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 100 என்று நாங்கள் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்பர். சப்மிட் யுவர் செகண்ட் நம்பர் நாங்கள் 40 என்று கொடுக்குறோம் செகண்ட் நம்பர். இப்போ என்ன வரணும் 60 தான் ஆன்சராக வரணும். இப்போ நாங்கள் இது இங்கே வந்தாச்சு. ஒரு ஆல்ட்டோட F5 ப்ரெஸ் பண்ணினோம். ப்ரெஸ் பண்ணோன்னே எங்களுக்கு ஆன்சர் வருது 60 என்று ஆன்சர் வருது. அப்போ எங்களுக்கு முதலாவது நாங்கள் என்ன செஞ்சோம் 2 இலக்கத்தை கூட்டினோம். 2வது என்ன செஞ்சோம் என்றால் முதல் இலக்கத்திலிருந்து 2வது இலக்கத்தை கழிச்சு ஒரு ஆன்சர் எடுத்துக்க. இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம் எரித்மெட்டிக்ல என்ன செய்யலாம் 3வது நாங்கள் பார்க்குறோம்
டிவிஷன், மல்டிபிகேஷன்ன்றது எங்களுக்கு தெரியும், ஒரு இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தால் பெருக்கிறது. நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு ஸ்டார் அடையாளத்தை போட்டால் மல்டிபிகேஷன் கிரியேட் ஆகும். ஸ்டார் அடையாளத்தை போட்டு இப்போ இதுக்கும் என்ன செய்யறது, நாங்கள் கம்பைல் பண்ணணும். இல்லை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், எனவே கம்பைல் பண்ணணும், ரன் பண்ணணும். ரன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் நம்பரை கேட்குறாங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்குறோம், 10 கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பரை கேட்குறாங்க, செகண்ட் நம்பரை நாங்கள் கொடுக்குறோம் 50 கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும் ஆன்சர் 500 வரணும் மல்டிபிகேஷன்றதுனால. இப்போ நாங்கள் என்டர் பண்ணி ஆல்ட்டோட F5 ப்ரெஸ் பண்ணோம், 500 வருது, ஆன்சர் 500 வருது. அப்போ டிவிஷன் பார்க்குறதாக இருந்தால் நாங்கள் ஸ்லாஷ் அடிக்கணும். அந்த ஸ்லாஷ் என்ற ஒரு ஆப்பரேட்டரை நாங்கள் இங்கே பார்க்குறோம், ஸ்லாஷ் அடிக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இதை திரும்ப கம்பைல் பண்ணுறோம், கம்பைல் பண்ணிட்டோம், ரன் பண்ணுறோம். 100, 150, 30, 150 divided by 30. Alt F கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் ஆன்சர் வருது 5 என்று வருது. ரைட், இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஆன்சரை எடுத்துக்கொள்றதுக்கு இயலும். இப்போ கடைசியாக நாங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று, மொட்டை எப்படி செய்யறது, டிவ் எப்படி செய்யறது என்று பார்ப்போம். அதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நாங்கள் நம்பர் 1 நம்பர் 2க்கு இடையில நாங்கள் மொட்டை கொடுத்துக்கிறோம். மொட்டை கொடுத்தாலும் எங்களுக்கு தெரியும் மொட்டைன்றது குறிப்பிட்ட ஒரு இலக்கத்தை இன்னொரு இலக்கத்தால் பிரித்தால் வார விடையில மீதி தான் நாங்கள் சொல்கிறோம் மொட்டைன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததே பார்க்கலாம். கம்பைல், ரன். நாங்கள் நம்பர் 1 கொடுக்குறோம் 20 என்ற ஒன்று விடையத்தை கொடுக்குறோம். நம்பர் 2 கொடுக்குறோம் 6 என்றது கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும் மொட்டன் எத்தனை வரணும், 2 வரணும். அப்போ ஆல்ட்டோட F5 அடித்தால் எங்களுக்கு ஆன்சர் வருது 2 வருது. ரைட், அதே மாதிரி நாங்கள் இங்கே கொடுக்குறதாக இருந்தால் டிவ்வை கொடுக்குறதாக இருந்தால் டிவ்வை கொடுக்கல இதே மாதிரி கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். அதாவது 20 ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 6, டிவ் வரணும், எங்களுக்கு ஆன்சராக டிவ் வரணும், 3 என்றது ஆன்சராக வரும். இப்போ நாங்கள் பார்த்தோம் எப்படி ஒரு அரித்மெட்டிக், அதாவது எண்கணித வினைக்குறிகளை எப்படி எங்களோட ப்ரோக்ராமிங்கில் பயன்படுத்திக் கொள்ளலாம், எங்களோட பெஸ்கல்ல எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று சம்பந்தமாக நாங்கள் இந்த பாடத்தில் படிச்சோம்.